அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மாபாத். தினம்தோறும் நபிமார்கள், நல்லடியார்கள், சாலிஹீன்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்ற வேண்டிய நல்ல விஷயங்களாக அவர்கள் கூறி சென்ற பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து இந்த காணொலியிலே பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு செய்தி அல்லாமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி. தன்பீஹுல் காஃபிலீன் என்கிற கிதாபில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மிக கொடூரமான பாவங்கள், இந்த 6 பாவங்களை சொல்லுகிறார்கள். இந்த 6 பாவங்களும் கொடூரமான பாவங்களாக குறிப்பிடுகிறார்கள். அதிலே முதலாவதாக அல்லாஹுக்கு இணை வைப்பது. அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டிய இடத்தில், அவனை வணங்க வேண்டிய இடத்தில் யாராவது ஒருவரை கொண்டு போய் கூட்டாக்கி இணை வைப்பது. இது ரொம்ப கொடூரமான பாவம். ரெண்டாவது, அனாதையுடைய பொருளை சாப்பிடுவது. ஒருவர் தாய் தந்தை இல்லாமலோ அல்லது தகப்பன் இல்லாமலோ அல்லது தாய் இல்லாமலோ ஒருவர் இருக்கிறார், அவரை அனாதை என்று சொல்லுகிறோம். அந்த அனாதையை நாம் பராமரிக்க வேண்டும், அவருக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும். ஆனால் இதற்கு நேர்மாறாக அவர்களுடைய பொருளை எடுத்து சாப்பிடுவது என்பது மிக மோசமான கொடூரமான பாவம் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். மூன்றாவது, பத்தினி பெண்களின் மீது அவதூறு சொல்லுவது. யாராவது ஒரு பெண்ணை நமக்கு பிடிக்காவிட்டால் அவள் அப்படிப்பட்டவள், இப்படிப்பட்டவள், நடத்தை கெட்டவள், அந்த ஆணோடு அவள் தொடர்பில் இருக்கிறாள் என்றெல்லாம் வாய்க்கு வந்தபடி உளறுவது, அந்த பெண்ணின் மீது அவதூறு சொல்லுவது, சாட்சி இல்லாமல் அவதூறு சொல்லுவது, இதுவெல்லாம் கொடூரமான பாவங்கள். நான்காவது, போர்க்களத்தை விட்டு புறமுதுகிட்டு ஓடுவது. அல்லாஹுவினுடைய பாதையில் நாம் போர் செய்து கொண்டிருக்கிறோம், எதிரிகளுக்கு மத்தியில் போர் செய்கிறோம், நடந்து கொண்டிருக்கிற போது தைரியத்தை இழந்து பயத்தோடு அந்த போர்க்களத்தை விட்டு புறமுதுகிட்டு ஓடுகிறோம் அல்லவா, இது மோசமான பாவம். ஐந்தாவது, சூனியம் செய்வது. யாராவது ஒருவர் குடும்பத்தை ஹலாக்காக்குவதற்கு, கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவதற்கு, ஒருவனை நாசப்படுத்துவதற்கு மிக மோசமான வழிகளில் ஒன்று சூனியம் செய்வது. ஆக இந்த சூனியம் செய்வது மிக கொடூரமான பாவங்களில் இதுவும் அடங்கும். ஆறாவதாக, நபிமார்களில் யாரேனும் ஒருவரை கொலை செய்வது. முன்னாலே வாழ்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், அவர்களிடத்தில் அல்லாஹ் இறை தூதர்களை அனுப்பி வைத்த போது அந்த இறை தூதர்களுக்கு அவர்கள் செய்த மிகப்பெரிய துரோகங்களிலே ஒன்று, ஒரு கட்டத்தில் அவர்களின் பேச்சை கேட்காமல் அவர்களை கொலை செய்ய துணிந்தார்கள் என்று வரலாறுகளில் பார்க்கிறோம் அல்லவா. ஆக இந்த 6 பாவங்களும் கொடூரமான பாவங்கள். ஒரு முஸ்லீம் இந்த 6 பாவங்களை மட்டும் முழுமையாக விலகி அடியார்களுக்குரிய கடமைகளை அவன் நிறைவேற்றாதவரை அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்க மாட்டான். எனவே நம்முடைய வாழ்க்கையில் தப்பி தவறி கூட இந்த 6 குற்றங்கள் நிகழாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும்.